இன்னைக்கு நம்ம கில்ட்டி கிரவுண்ட் 22nd அண்ட் ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். இதோட இந்த சீரிஸே கம்ப்ளீட்டா முடியுது. மானா அங்க ரெசரக்ட் ஆயிருந்திருப்பால, சோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிங்க் கலர் லைட் மாதிரி பூமி ஃபுல்லா படர ஆரம்பிக்க, என்ன ஏதோ வெளிச்செல்லாம் தெரியுதுன்னு சுகிஷிமா ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அது என்னன்னு போய் பாக்குறதுக்கும் டைம் கிடையாது. அங்க நம்ம லூட்டனட்டியான அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டுருப்பானா. அதுவே ஷிபங்கி, நீ இப்பதான் அவங்களோட சிஸ்டம் டேக் ஓவர் பண்ண, திருப்பியும் டேக் ஓவர் பண்றதுக்கு உனக்கு இன்னும் இவ்வளவு நேரம் ஆகுதான்னு சுகுமியை திட்டிட்டு இருக்கும் போது, சுகுமியுமே நானும் ட்ரை பண்றேன்ப்பா, ஆப்போசிட்ல இருக்கிற ஹேக்கர் பயங்கர திறமசாலியா இருக்கிறான்னு சொல்ல, சுகுமியை ஹேண்டில் பண்ற அளவுக்கு எந்த ஹேக்கரா இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் அந்த கெஞ்சி பையனா இருப்பானு ஷிபங்கிக்கு தோணுது. எஸ், அது கெஞ்சி தான். இங்க ரெசரக்ட் ஆன மாணவ நம்ம காய் வெல்கம் பண்ணும்போது அவன் என்னன்னா ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி அப்படியே கொட்டாவிலாம் விட்டுட்டு அங்க இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்தானே, ஹே ஹீரோ பையா இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி வேகமா அப்படியே நம்ம ஹீரோ பைய கட்டி பிடிச்சிட்டு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, இந்த இன்னொரு பொண்ணு இருக்கிறாள்ல, என்னமோ இது இவளோட பாடி மாதிரியும் இந்த பாடிக்குள்ள நான் இவ்வளவு நாளா ட்ராப் ஆன மாதிரியும், என்னமோ நான் அவளோட பாடியை எடுத்துக்கிட்ட மாதிரி அவளா கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த ஒரு மான்ஸ்டர்னு சொல்ல, டக்குனு ஹீரோ அவளை தள்ளி விட்டுட்டு, யாரை பார்த்து மான்ஸ்டருங்கிற, இன்னொரு எனக்காக ஃபீல் பண்ண ஒருத்தி, உன்னை விட அதிகமா உன் உருவமும் உன்னோட குரலும் வேணா இன்னொரு மாதிரியே இருக்கலாம், ஆனா நீ இன்னொரு கிடையாது, அவ்வளவுதான். மான கடுப்பாயிடுறா. எனக்கு என்னைக்குமே உன்னை பிடிச்சிருந்துருக்குதான். அந்த கிறிஸ்துமஸ் டே அன்னைக்கு கூட என்னோட பாடி சில்லு சில்லா சதறி போகும்போது கூட எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது, ஆனா அப்ப திருப்பி வந்ததுக்கு அப்புறமே நீ என்ன ரிஜெக்ட் பண்ற அப்படின்னா இதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்ல, காய் வந்துட்டு அவங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு அவளோட பாடியில இருந்து அந்த ஒரு வாய்ட வெளியே எடுப்பானா. அப்போ மானா நிக்கிற அந்த ஃப்ளோர் இருக்குல்ல, அது மட்டும் செப்பரேட்டா மேல போக ஆரம்பிக்கும். அவளுமே ஹீரோவை பார்த்து, நீ யார் மனதையுமே தெரிஞ்சோ தெரியாமலையோ காயப்படுத்த கூடாது, அப்படி படுத்தின அப்படின்னா அது உனக்கு திருப்பி வந்து சேரும், நீ எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் நானும் உன்னை ஒன்னும் மன்னிக்க போறது இல்லைன்னு சொல்லி சடனா அந்த இடத்துல அவ ஏதோ ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாளாம். எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஹருக்கா, கெய்டோ, ஈவன் அரிசா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. ஈவன் மெக்கா எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி போக, அங்க இருக்கிற மத்த சோல்ஜர்ஸுக்குமே அன்னைக்கு அந்த லாஸ்ட் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அது திருப்பி நடக்கிற மாதிரி தெரியுதுமாங்களா. இந்த தடவை உலகத்துல வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிற எல்லா மக்களுமே இந்த ஒரு வைரஸால அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்களா, யாரையுமே விடல. ஆனா ஆப்வியஸ்லி ஹியூமன்ஸ் மட்டும்தான். என்னடா இங்க நடக்குதுன்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க, 4வது அப்போகலிப்டிக் வைரஸ் இந்த இயற்கை விரும்புற ஹியூமன்ஸோட அடுத்த கட்ட எவல்யூஷன் சொல்லும் போது, ஹீரோவோட வாய்ட வச்சு காய் அட்டாக் பண்ண பார்ப்பான். பட் காய் ஈஸியாவே ஹீரோ வச்சுட்டு நம்மளோட இந்த வீக்கான பாடி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டிஸ்கார்ட் பண்ணிட்டு நம்மளோட கான்சியஸ்னஸ், நம்மளோட சுய நினைவுகளை ஒரு கலெக்டிவான கிறிஸ்டல்ஸ்குள்ள கொண்டு போறது தான் அடுத்த கட்டம். இந்த வாய்டு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புது உலகத்துக்கான ஒரு அறிகுறி மட்டும்தான். ஆனா அந்த புது உலகத்துல இதயம் எல்லாமே மெட்டீரியலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இதே கான்செப்டை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குதுல்ல. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என் சேனலோட பழைய சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா ஈவன் கேலியன் சொல்லி ஒரு சீரீஸ் போட்டிருந்திருப்பேன். எஸ், அதே கதை தான். ஸோ பேசிக்கா ஐடியா என்னன்னா, இண்டிவிஜுவலா தனித்தனி நபரா இல்லாம ஹியூமன்ஸ் எல்லாருமே அவங்களோட இதயங்கள், அவங்களோட சுய நினைவுகள் எல்லாத்தையும் ஒரு மெட்டீரியலா கன்வெர்ட் பண்ணி அந்த மெட்டீரியல் எல்லாமே கிறிஸ்டலா ஒன்னா ஃபார்ம் ஆகி ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஆன ஒரு உலகம் கிரியேட் ஆகணுங்கிறதான் இந்த நியூ வேர்ல்டாமா. ஐசேயோட மெக்காவை அந்த லூட்டனட் யான் கம்ப்ளீட்டா முடிச்சிருவானா, உங்களால என்ன தடுக்க முடியாதரா அப்படின்னு அவன் கத்துக்கிட்டு இருக்கேன். சுகிஷிமா பார்த்தா ஒரு பெரிய கன்னை எடுத்து ஃபயர் பண்ண ஆரம்பிப்பான். யாரால தடுக்க முடியாது பாத்தர்றான்டான்னு. அதுவே ஐசே அந்த மெக்காக்குள்ள தானே இருந்திருப்பான். அந்த பாட விட்டு வெளியே வந்து தனியாவும் சண்டை போடலான்னு பார்த்தா அசால்ட்டாவே வச்சு தூக்கி போட்டுருவானா. ஈவன் சில புல்லட்ஸை பிளாக் பண்றதுக்காக அவன் வாய்டு மாதிரி எதையோ பயன்படுத்த அந்த லூட்டனட் யானை வார்ன் பண்ணுவாங்க. தல, நீ யூஸ் பண்ற வாய்டு ஜினம்ங்கிறது வெறும் புரோட்டோடைப் தான், ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாத, நீ இறந்து போக சான்ஸ் இருக்குன்னு சொல்ல, இவங்கள முடிக்கிற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன்டான்னு சொல்லி அட்டாக் பண்ணுவானா. இங்க காய் கூட ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு எபிசோட்ல நம்ம ஹீரோ காய மானாவையும் 2 பேரையும் சேர்த்து வச்சு ஸ்டாப் பண்ணிருப்பான்ல. ஈவன் காய் தான் கேட்டிருந்திருப்பான், மானாவை ஃப்ரீ பண்றதுக்கு இதை தவிர வேற வழி இல்லைன்னு. அப்படி இருந்த நீ இப்ப எதுக்கு என்னையே எடுத்து சண்டை போடுறன்னு கேட்கும் போது, உன்னால அதை புரிஞ்சுக்க முடியாது, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலுமே நீ விட்டு போன இல்ல, அதனாலேயே உன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவான். அதுவே கெய்டோ நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோவோட அப்பாவை நினைச்சிட்டு, நீ காப்பாத்த நினைச்ச பொண்ணு இந்த உலகத்தையே அழிக்க போறா, பயங்கரமா இருக்குல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. பின்னாடி வந்த ஹருக்காவும் கன் பாயிண்ட்ல நிறுத்தினா உன்னால என்ன ஷூட் பண்ண முடியுமா என்னன்னு ஒரு கேள்வி கேட்க, அந்த பிரைவேட் மிலிட்டரியோட சில ஆளுங்களா உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா, அவங்கள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு அரிசா அவளோட வாய்ட வச்சு தடுத்துக்கிட்டு இருப்பா. பட் வாய்டு பிரேக் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. ஹீரோவை காய் கம்ப்ளீட்டா அடிச்சு போட்டுருவானா. அதுக்கப்புறம் ஓகே இதோட எல்லாமே முடிஞ்சு கிவ் அப் பண்றே என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவாலையும் நம்ப முடியல, ஏத்துக்க
முடியல. அப்ப இதோட நான் முடிஞ்சனா ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ஸோட வாய்டு எல்லாமே இதோட முடிய போதுன்னு அவன் நினைக்க அப்ப அந்த இடத்துல கிறிஸ்டலால பூத்த ஒரு பூ இருக்கிறத கவனிக்கிறான். ஆனா அந்த கிறிஸ்டல் பூ நம்ம இனோரியோட கண்ணீர் மூலமா உருவாயிருந்திருக்கும். சோ அதை பார்க்கும்போது இனோரி உன்னை நம்பி ஏகப்பட்ட பேர் வெளியே இருக்கிறாங்க, எந்திரிச்சு நீ போராடு அப்படின்னு சொல்ற மாதிரியும் அந்த ஒரு கிறிஸ்டல் பூ இருந்துச்சுல, சோ அதுல இருந்தே இனோரியோட வாய்ட அவன் வெளியே எடுக்கிற மாதிரியும் இருக்கும். சண்டை போட்டுட்டு இருந்த லூட்டனட் யானுக்கு ஏதோ ஆக இங்க கெஞ்சி மாத்தி மாத்தி ஹேக் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, அவன் தலையில நம்ம ஷிபங்கி வந்து கன் வச்சுட்டு செக் மேட்னு சொல்றான். அதுவே கெய்டோ அவன் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவன் மேலேயே யூஸ் பண்ணிக்க அந்த கெஞ்சியோட இன்ஃபரன்ஸ் இல்லாத காரணத்தால இப்போ சுகுமி நம்ம ஐசேயோட மெக்காவை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. ஐசே திருப்பி மெக்காவை யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் என்ன லூட்டனட் யான் கூட அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோவும் காயம் அச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ இனோரியும் ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து காய அட்டாக் பண்ற மாதிரி ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். இது நடந்த உடனே மானாவும் ஒரு பக்கம் அவளோட பவர்ஸை லூஸ் பண்ண அதுவே கெய்டோ அவன் மேலேயே தான் அந்த வைரஸை பயன்படுத்தி இருந்திருப்பான். கடைசி ஹருக்காவை பார்த்து இறுதியில ஜெயிச்சது நானோ இல்லனா ஹீரோவோட அப்பாவோ கிடையாது, நீ போய் வேலையை பாருன்னு சொல்ல இறந்து போறதுக்கு முன்னாடி காயுமே பரவாயில்ல நீ நல்ல வேலை தான் பண்ணியிருந்திருக்க, என்னைக்கும் நீ மாறாம இருக்கிறது தான் சரிங்கும் போது நம்ம ஹீரோட கான்சியஸ் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரியும் அங்க ஏகப்பட்ட கிறிஸ்டல்லாம் இருக்கும். கூடவே நம்ம காயும் இருப்பான். அவன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் ஆக்சுவலி ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற அந்த மெமரிஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்க ஒரு இடம் இது, அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்த இடம். எப்பவுமே நான் ஒரு ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருக்கேன், ஆனா என்ன தேர்ந்தெடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற யோசனையும் எனக்கு இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ஈவ சூஸ் பண்ணேன்னு சொல்லுவான். லைக் மானாவை தேர்ந்தெடுத்தேன்னு. ஈவன் அன்னைக்கு நம்ம காயோட சேர்ந்து மானாவையும் வந்து நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பான்ல, அப்படி குத்துனாலே போதும் மானா ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு தான் நினைச்சிருந்திருப்பான். பட் இருந்தாலும் நேச்சர் இயற்கை என்னன்னா அடுத்த பரிணாமத்துக்கு போய் ஆகணும், அதுக்காக மானா உயிரோட இருந்தாகணும்னு சொல்லி அவளை திருப்பி இயற்கை தான் வர வச்சிருந்திருக்குங்கிறான். சோ மானாவை இந்த எட்டர்னல் லைஃப் அவளோட ஸ்பிரிட்டை வந்து கம்ப்ளீட்டா டெத்துக்கு போடணும் அப்படின்னா அதுக்கான ஒரே ஒரு வழி மானாவோட பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த ஃபோர்த் அப்போகலிப்ஸ் நியூ வேர்ல்டை கிரியேட் பண்றதுக்கு அலோ பண்ணணும். ஆனா அதுக்கு அலோ பண்றதுக்காகவும் மானாக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் கெட்டவன் ஈவில் டெவில் இந்த உலகத்தை அழிக்க போறவன் அப்படிங்கிற எந்த ஒரு செயலா இருந்தாலும் செயலான் தான் முடிவு எடுத்தேன். அண்ட் இறுதியா அதை எல்லாத்தையும் நாங்களும் பண்ணணும். ஆனா இப்ப எங்களை அழிக்கிறது மூலமா எங்களோட பர்பஸும் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, நாங்களும் இங்க இருந்து ஃப்ரீ ஆகுறோம்னு காயும் மானாவும் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிருவாங்களா. அண்ட் ஃபைனலா இனோரி அந்த இடத்துல பார்த்தா அந்த வைரஸால அஃபெக்ட் ஆயிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வர ஒன்னாவே இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அந்த வைரஸ் இருக்கும்ல அதை கம்ப்ளீட்டா அவனோட வாய்டை யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அரிசாவும் இங்க ஃபயரிங் நடந்துட்டு இருக்கும்போது அதை தடுத்துட்டு இருப்பால, அவளோட வாய்டும் அப்சர்வ் பண்ணப்பட அவன் மேல புல்லட் இறங்கும். ஒரு பக்கம் லூட்டனட் யானுமே காப்பாத்தப்பட அந்த GHQ கம்ப்ளீட்டா இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ இருக்கிற எல்லாத்தோட வாய்டையும் அப்சர்வ் பண்ணியிருந்திருப்பான். என்னால மத்தவங்களோட இதயத்தை உணர முடியுது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு அவன் அந்த கிறிஸ்டல்ல இருந்து விடுவிக்கிற மாதிரி தெரிய அப்படியே சீன் கட் பண்ணி சில வருடங்கள் கழித்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கேதர் ஆயிட்டு ஹாரியோட பர்த்டேவா இருக்கும். சோ அதுக்காக அவ இல்லைனாலும் அந்த இடத்துல கேக் கட் பண்ணுவாங்களா. ஆனா அந்த பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் கையில ஒரு மெக்கானிக்கல் ஆர்மோட வர அங்கே இந்த ஒரு சீரீஸையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் இந்த சீரீஸ் கம்ப்ளீட்டா முடியுது, சீசன் 2லாம் கிடையாது. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷோஸ் வந்துட்டே இருக்கு. கூடவே உங்களுக்கு வேற ஏதாவது சீரீஸ் போடணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிற பட்சத்தில் கூடிய சீக்கிரம் சேனல் எதிர்பார்க்கலாம். ஸோ யா, தேங்க்யூ.